வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 10 திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை. நேற்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்லையும், அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலுமே 4 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. சிவகங்கை மாவட்டம் வேதியரண்டல் 5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் சேதுபுரம், சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி மற்றும் அரியலூர் மாவட்டம் அரியலூர் பிடிஓ, மேலும் பல இடங்களில் காரைக்கால், திருமானூர் மற்றும் வாடிப்பட்டி மதுரை மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், சின்னக்கல்லர் கோயம்புத்தூர் மாவட்டம், மேலும் பார்த்தீங்கன்னா பேசன் பிரிட்ஜ் சென்னை காரைக்குடி, சிவகங்கை மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர், இன்னும் 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் நிறைய இடங்கள்ல மழை பொழிந்திருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் தொடங்கிய மழை சேலம், நாமக்கல் மாவட்டத்திலையும், திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதியெல்லாம் பெய்ய போகுது. நாமக்கல், சேலம் மாவட்டத்துல, அதே போல தர்மபுரி மாவட்டத்தோட பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், பொம்மிடி பகுதி, சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதி, அப்படியே கல்வராயன் மலைப்பகுதி, கொல்லிமலை பகுதி, தம்மம்பட்டி உள்ளிட்ட கொல்லிமலை சேலம் மாவட்ட பகுதி, நாமக்கல் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் மழை பொழிவு காத்திருக்கிறது. அப்படியே தாத்தையங்கார்பேட்டை, அப்படியே பார்த்தீங்கன்னா உப்பிலியபுரம், அப்படியே கிழக்கு நோக்கி பெரம்பலூர் மாவட்டத்தை நோக்கி வரும்பொழுது திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி மண்ணச்சநல்லூருக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. இப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம், கடலூர், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டத்துக்கும் மழை வருது. இப்ப பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் மழை தொடங்கி இருக்கு. அந்த மழை கந்தர்வ கோட்டைக்கு வந்து பிறகு ஒரத்தநாடு, தஞ்சாவூர் பகுதிக்கும் கொடுத்து டெல்டாவிற்கும் நள்ளிரவுக்குள் மழை தெரிகிறது. சிவகங்கை மாவட்ட மழை தற்பொழுது ராமநாதபுரம் வழியாக கடலுக்குள் இறங்கி கொண்டிருக்கு. செயலிழந்து விடும். அது வந்து இலங்கைக்கு போக வாய்ப்பில்லை, இருந்தாலும் செயலிழந்துடும். வட உள் மாவட்ட பகுதியில் கொஞ்சம் பலத்த மழை இருக்கு. இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பெய்யுது. ஆனால் தருமபுரி, சேலம் கூடுதல், நாமக்கல் மாவட்டத்திலையும் கொஞ்சம் கூடுதல். ஈரோட்டில் தொடங்கிய மழை, ஈரோட்டில் கிழக்கு பகுதியில் தொடங்கிய மழை மேற்கு பகுதியில் உருவாகி கிழக்கே தீவிரமடைஞ்சு, சேலம், நாமக்கல் தீவிரமடைஞ்சு இப்ப திருச்சி மாவட்டத்தை நோக்கி நகரப்போகுது. இப்படி வடகடலோரம் இறுதியில சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டைக்கும், திருப்பத்தூர், வேலூரை விட இன்றைக்கு திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்துக்கு நல்ல மழை தெரிகிறது. நாளைக்கும் இதே போல இருக்கும். 12ஆம் தேதி வரை இந்த மழை இருக்கும். அதுக்கப்புறம் 2 நாள் தான் இந்த வெப்பச்சலன மழையில கொஞ்சம் தொய்வு இருக்கும். 2 நாள் தாங்க, 2 அல்லது 3 நாள் மட்டும்தான் அந்த லேசா குறைஞ்சிருக்கும். அப்புறம் 15ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தீவிரமடையும் வெப்பச்சலன மழை. நல்ல மழையே இருக்கும். இப்ப பெய்யற மாதிரியே இருக்கும். பெய்யற இடத்துல 5 சென்டிமீட்டர் எல்லாம் பெய்யுதுங்க. 5-6 சென்டிமீட்டர் பெய்யுது. 5-6 சென்டிமீட்டர் எவ்வளவு தண்ணி ஆக அந்த மாதிரி பெய்யுது. ஆனா ஒதுக்குதலும் இருக்கு. இன்னைக்கு பெய்யும் பாருங்க. இந்த கொல்லிமலை எல்லாம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னைக்கு பெய்ய போகுது. அங்கெல்லாம் நிறைய இடங்கள்ல ஒதுக்கி இடம்லாம் இன்னைக்கு பெய்ய போகுது. ஒதுக்கி இருந்த இடம்லாம் இன்றைக்கு பெய்ய போகுது. ரொம்ப ஒதுக்கி இருக்கிற ரெட்டியார் சத்திரம், திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் பாத்தீங்கன்னா ஸ்ரீராமபுரம், இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டம், பாலக்காட்டுக்கான வாய்ப்பு, கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு கூட எல்லாம் பெய்ய போகுது. ஆனா பெய்யும். அந்த இடம் ஒரு பிரச்சனைக்குரிய பகுதி. தயவுசெய்து சொல்லிட்டேன், இந்த எல்னினோங்கிற வார்த்தையை மனசுல போட்டுட்டு எவ்வளோ கால் எல்னினோ நிச்சயமாக மழை பொழிவை கொடுக்கும். அதாவது எல்னினோங்கிற அச்சம் வேண்டாம். பொதுவா இந்த ஆண்டு பருவமழை தாமத மழைன்னு சொல்லிட்டே இருக்கும் திரும்ப. நல்லா பாருங்க, ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க. கபினி அணையில தண்ணி, கபினி ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ கபினில இருந்து 12,000 கனடி திறந்து விட்டுருக்காங்க. இன்னைக்கும் நேற்றுக்கும் 12,000 கனடி. அப்போ 1 டிஎம்சி. இப்போ மேட்டூர்ல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 93க்கு 40 டிஎம்சி இருக்கு. 41 டிஎம்சி இருக்கு. இது இப்போ வரத்து குறைஞ்சிருக்குது. ஏன்னா ஏற்கனவே இடையில ஒரு 2 நாள் கேப் விட்டுச்சுல, அந்த நாள் இது நல்ல தண்ணி வரத்து இருந்துச்சு, ஏறியது. ஒரு 2 நாள் ஆஃப் பண்ணியிருந்தாங்க கபினி தண்ணீரை. அப்போ அந்த நின்று போயிருக்கூடிய தண்ணி தான் இப்போ 5,000 கரண்டி வந்துட்டு இருக்கு. அதற்கு பிறகு இப்போ 2-3 நாளா கூட்டியிருக்காங்க 12,000. அது பார்த்தீங்கன்னா 1 டிஎம்சி வரும். இப்போ 3 டிஎம்சி வந்து இந்த 3 டிஎம்சியும் இன்றைக்கு நாளைய மறுநாள் ஏறி ஒரு 45-50 டிஎம்சி கூட 45 டிஎம்சி எட்டும். இந்த ஒரு 4-5 நாளைக்குள்ள 40 இருக்கிறது ஒரு டிஎம்சியா ஒரு 4 நாள்ல வரும். 4 நாள்ல ஒரு 44 டிஎம்சி எட்டும். இப்போ 40 டிஎம்சி இருக்கு. இன்னொரு 4 நாள்ல வரக்கூடிய 11,000 கனடி என்பது 1 டிஎம்சி, 11,500. அப்ப நேற்றுக்கு திறந்து விட்டது, இன்றைக்கு திறந்துட்டு இருக்கிறது, நாளைக்கு திறந்துட்டு இருக்கிறதெல்லாம் சேர்த்தா 45 டிஎம்சி ஆயிடும் வரக்கூடிய நாட்கள்ல வரைக்கும். அப்புறம் கேஆர்எஸும் நிரம்பி கொண்டிருக்கு. ஹேரங்கி அணையிலிருந்து தண்ணி கேஆர்எஸ்க்கு வந்துட்டு இருக்கு. ஹேரங்கி அணையிலிருந்து 5,500 கனடியும் 7,500 அங்க ஹேரங்கி நிரம்பி இருக்கு. 7,100 கனடியும், ஹேமாவதிலிருந்து ஒரு 3,000 சேர்த்து ஒரு 10,000 கனடியா வந்துட்டு இருக்கு.
அந்த 10,000 கனடியும் குடகுலேருந்து பெய்யுற மழையும் சேர்த்து 12,000 கனடி கேஆர்எஸ்க்குள்ள வருது. அதனால கேஆர்எஸ்க்கு தினம் 1 டிஎம்சி ஏறுமுகத்துக்கு போகும்னு சொன்னோம். கேஆர்எஸ் 49 டிஎம்சிக்கு 30 டிஎம்சி ஆயிட்டுங்க. ஏற்கனவே 30 டிஎம்சி பற்றாக்குறையில் இருந்துச்சு. இப்போ 30 டிஎம்சி நிரம்பிடுச்சு. இன்னும் தேவை 19 டிஎம்சி தான் பற்றாக்குறை. இந்த 19 டிஎம்சி 19 நாள்ல நிரம்புவதற்கு வாய்ப்பு. ஆக இந்த மாத இறுதி நாட்களில் கேஆர்எஸ் நிரம்பும். நம்ம இது ஏற்கனவே நம்ம ஒரு பட்டியல் போட்டு எந்தெந்த தேதியில எந்த அணை நிரம்புன்னு போட்டதுல கேஆர்எஸ் இந்த மாத இறுதின்னு போட்டிருக்கோம். கபினி ஆகஸ்ட் 2-3 நிரம்புன்னு சொன்னோம், நிரம்பிடுச்சு. அதே போல ஹேரங்கி நிரம்பிடுச்சு. ஹேமாவதி நிரம்ப போகுது. ஹேமாவதி 37 டிஎம்சிக்கு 30 டிஎம்சி ஆயிட்டு. இன்னும் 7 டிஎம்சி தான் பாக்கி. 7 டிஎம்சி அதுவும் இந்த 20ஆம் தேதிக்குள்ள நிரம்பிடும். 22ஆம் தேதிக்குள்ள ஹேரங்கி நிரம்ப வாய்ப்பு இருக்கு. ஆக எல்லா அணை, கர்நாடக அணை, காவிரி அணை, கர்நாடகாவின் காவிரி அணை எல்லாம் இந்த மாத இறுதியில் எல்லாமே நிரம்பிடும். அதுக்கப்புறம் அங்கே பெய்யக்கூடிய மழை மேட்டூருக்கு வர தொடங்கிடும். அப்போ விறுவிறுன்னு ஏறாகிடும். இப்போ நான் 45 டிஎம்சி வரை கிடைச்சிடணும் ஒரு 15-16ஆம் தேதிக்குள்ள. அதுக்கப்புறம் 45 டிஎம் பாக்கி இருக்கிறது ஒரு 40 டிஎம்சி தான். 45 டிஎம்சி இன்னும் குறையும். 45 டிஎம்சி குறையும். அந்த 45 டிஎம்சி என்பது ஒவ்வொரு இந்த எல்லா அணையும் நிரம்பிட்டுன்னா அடுத்தது செப்டம்பர் 1 இருந்து வரக்கூடிய எல்லா உபரி நீரும் கபினிலேருந்து தொடர்ந்து இந்த மாத இறுதியிலேருந்து கபினிலேருந்து உபரி நீர் வந்துட்டே இருக்கும். அது ஒரு 10 டிஎம்சி கிடைக்கும். இந்த மாத இறுதியிலேருந்து கபினிலேருந்து 10 டிஎம்சி கிடைக்கும். அப்போ 45-55 மாறும். அதுக்கப்புறம் கேஆர்எஸ்ல இருந்தும் கபினில இருந்தும் செப்டம்பர் 1 வரக்கூடிய அந்த 40 டிஎம்சியை 20 நாள்ல முழுமையா நிரம்பிடும். 20 நாள்ல 100 அடியை கண்டிப்பா செப்டம்பர் 15 100 அடியை தாண்டி முதல் வாரமே வரம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது வாரம் நிரம்புறதுக்கு அதிக வாய்ப்பு. தாமதம் ஏற்பட்டால் 2வது வார இறுதிக்குள்ள மேட்டூர் நிரம்புவதற்கு வாய்ப்பு. நிரம்பாதுன்னு போட்டு கவலையில் இருக்கீங்க. நிரம்பும். பருவமழை அங்கேயும் வலுத்து பெய்யும். அதே வேளையில தமிழ்நாட்டின் செப்டம்பர் மாதம் எல்லா மாவட்டங்களுக்குமே வெப்பச்சலன காற்று சுழற்சி மழை இருக்கும். செப்டம்பர் பிற்பகுதியில இன்னும் வலுத்த காற்று சுழற்சி வெப்பசலன மழை இருக்கும். அக்டோபர் முன் 15 நாள் மிக வலுத்த காற்று சுழற்சி தென்மேற்கு பருவமழை இருக்கும். தென்மேற்கு பருவமழை பின்மழைன்னு சொன்னோம். பின்மழை எப்பொழுதுமே ஆந்திரா தெலுங்கானாவுக்கு செப்டம்பர்ல தான் மழை கொடுக்கும். இந்த செப்டம்பர் மழை கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஆந்திரா தெலுங்கானா வழியாக கர்நாடகாவுக்கு கோவாவுக்கு வரும்பொழுது நல்ல மழைப்பிடிப்பு கேரளா கர்நாடகாவிற்கு கொடுக்கும். காவிரி நீர்பிடி பகுதிகள் கொடுக்கும். தமிழ்நாட்டோட நீலகிரிக்கும் வால்பாறைக்கும், அதாவது சின்ன கல்லாருக்கும், அதனால் பரமை குளத்திற்கும், நீலகிரி அதனால் பவானி சாகருக்கும், அதே போல வைகையை பொறுத்த வரைக்கும் உள்ள அணையாது சொன்னா அது இந்த செப்டம்பர் அக்டோபர் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் பொழியும்போது உள்ளே பெய்யும்போது அது கொஞ்சம் ஏறும். வடகிழக்கு பருவமழையில வைகை நிரம்பும். வடகிழக்கு பருவமழை வைகை நிரம்பும். கண்டிப்பா நிரம்பும். எல்லா அணையும் நிரம்பியிருக்கும் வடகிழக்கு பருவமழையில. ஆகவே உள்ள அணைகள் சாத்தனூர் உட்பட எல்லா அணைகளுமே நிரம்பும். கவலைப்படாதீங்க. தயவுசெய்து உங்களுக்கு பிரச்சனை இப்ப என்னன்னா எல்லினோ என்கின்ற கடுமையான ஒரு சூப்பர் எல்லினோங்கிற ஒரு அச்ச வார்த்தை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அதனால பயங்கர பீதியில் இருக்கீங்க, உணர முடியுது. தயவு செய்து உங்களுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. நம்பிக்கையோட இருங்க, பொறுத்துருங்க, பொறுமையா இருங்க. கண்டிப்பா மழை பெய்யும். இந்த ஒரு சில காலங்கள் இப்போ பெஞ்சிட்டு இருக்க மழைக்கு குறையாதுங்க. இப்போ பெய்கிற மழை சராசரியா வெப்பசலன மழை இப்படியே இருந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். வெப்பசலன மழையும் தொடர்ந்து பரவலாகும். தெரியுதுங்களா? ஆக 18ஆம் தேதி 20ஆம் தேதிக்கு மேல வலுப்பெறும். எல்லாமே வலுப்பெறும். மாத இறுதி மேலும் வலுப்பெறும். செப்டம்பர் முழுமையாக வலுப்பெற்றிருக்கும். அக்டோபர் முன் 15 தேதி தென்மேற்கு பருவமழை, பின் 18 தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை. கண்டிப்பா வடகிழக்கு பருவமழை மிக அதிகம். அதை நான் திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். ஆக நம்பிக்கையுடன் இருங்கள். வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். நன்றி.